நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பவுட்ரு வச்சு கதம்ப சாம்பார் டேஸ்ட்டும் மனமும் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த சாம்பார் பொடியோட வீடியோவும் இந்த வீடியோவோடைய லிங்க் பண்ணுறேன், வேணுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயமும் போட்டு பொரிஞ்சதும் கத்திரிக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, கொஞ்சமாக அவரைக்காய், அது கூடயே உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் மொத்தமாக அந்த எண்ணெயோடையே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி, இவன் தாங்க மெயின் ஹைலைட்டு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடியும் போட்டுட்டு கொஞ்சமாக காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மேலே கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றி காயெல்லாம் ஒரு 80%க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வெந்த காய் மேலே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பையும் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்ம கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.